ஹலோ ஆல், ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் இன்றைக்கி நம்ம என்னென்ன டே ஒர்க் பார்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மஞ்சள் கலந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு வாசலுக்கு எல்லாம் அப்புறமேட்டு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு மஞ்சளையாக தெளிக்கிறோம்னா அப்போ தான் மகாலட்சுமி அம்சம் நம்ம வீட்டுக்கு எப்போவுமே கிடைக்கும்னு சொல்லி தான் மஞ்சள் தண்ணியை தெளிக்கிறோம். மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டதுக்கப்புறம் வாசல் ரொம்ப ஈரமாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எனக்கு சிம்பிளாக தாங்க கோலம் போட தெரியும். என்ன கோலம் போட்டேன்னா ஸ்டார் கோலம் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதாங்க இருந்துச்சு நான் போட்ட கோலம். அழகாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாலுமே யூடியூப் பார்த்து ஒரு கோலமே போட்டேன். அப்புறம் எனக்கு டியூஸ்டேனால நான் எப்போவுமே வெற்றிலை தீபம் போடுவேன். இன்றைக்கி தீபம் போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார் கோலம் போட்டு சரவணபவ எழுதிட்டு சாமி ஃபோட்டோவை வச்சு தீர்த்தம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாப்பாடு தான் செஞ்சுருந்தாங்க. எடுத்து வச்சுட்டு தட்டு வச்சு 6 வெற்றிலை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நடுவில் நெய் தீபம் வச்சு ஏற்றினேன். நெய் தீபத்துக்கு மறக்காமல் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கணுங்க. சந்தனத்தில் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து இது பண்ணால் வாசமாக இருக்கும். மகாலட்சுமி இருக்கிற இடத்துல வாசம் நிறைந்திருந்தாலும் மகாலட்சுமி குடியேறுவாங்க. எப்போவுமே இது ஒரு ஐதீகங்க. நீங்களே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசமாக நல்லா இருக்கும். இது செவ்வாய் ஹோரையில் தான் நான் இந்த பூஜை பண்ணியிருந்தேன். செவ்வாய் ஹோரை காலையில் 6 to 7 என்னால் பண்ண முடியல. அதனால் மத்தியானம் 1 to 2 தான் பண்ணியிருந்தேங்க. என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் தாங்க சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லாங் வீடியோ போட போகிறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச கடவுளோடது முருகன் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7 இதோட நான் 5வது வாரம் போட்டு முடிச்சிருக்கேங்க. 5 வாரம் நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். அதுவும் விரதம் இருந்து தான் போடுவேங்க. ஈவினிங் தான் நான் சாப்பிடுவேன். முருகன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்தாருங்க இன்றைக்கி. நானும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்து தீபமெல்லாம் ஏற்றி சாம்பிராணியும் ஏற்றிட்டு ஊதுபத்தியும் ஏற்றி கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. முருகனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. முருகன் ஃபோட்டோக்கும் பன்னீரும் சந்தனம் பன்னீரும் ஜவ்வாதும் கலந்து தொடச்சி விட்டுட்டு பன்னீர் சந்தனம் ஜவ்வாது கலந்து பொட்டு சந்தனத்தில் கலந்து பொட்டு வச்சுட்டேங்க. செமையாக இருந்துச்சுங்க. எங்கள் பூஜை ரூம் கபோர்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பூஜை போட போகிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேங்க பூஜை ரூமு. கபோர்டு செமையாக இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பூஜை போடுறேன். ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரே ஒரு கஷ்டம்னா எங்கள் ஹஸ்பண்டை விட்டுட்டு சாமி கும்பிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டார். அவர் ஈவினிங் தான் வருவார். அவரை விட்டுட்டு சாமி கும்பிட்டதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கரெக்டாக நானும் சாமி கும்பிட்டு அவர் ஃபோன் போட்டார். அதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியாக கொஞ்ச நேரம்
முருகனோட ஸ்லோகன் எல்லாம் படித்தேங்க. எங்கள் கபோர்டு அழகாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாயே.